என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோசிக்க போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டு அந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க? தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது, அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது, தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடார்ல இருந்தானா அனுப்புறது. ஆனா அது அப்பையும் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது. இதான்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்க முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதலி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க 2 இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது. ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும், எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும், வணங்கணும். உங்களை எல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது. பின்ன ரொம்ப நாளா இருக்குது. 6 மாசம் தானே ஆடி பார்த்துருவோம். யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். தாத்தாவை அவன் புகழை போட்டுற நாள்ல இருந்து சொல்றேன், பிறந்த நாள்ல இருந்து பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, பார்த்துருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.